நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருண், இந்த பாலை குடிங்க. சரி, இந்த பாலை இப்ப குடிக்கணும், அவ்வளவுதானே? ஜெயந்தி, 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 என்னம்மா, என்னாச்சு? உன்னதாம்மா கேக்குறேன், என்னாச்சு? என்னம்மா சொல்லுமா, என்ன? ஜெயந்தி, ஜெயந்தி, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. அருணுக்கு 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 என்ன இப்போ? என்ன கனவு ஏதாவது கண்டியா? எந்த நேரம் பார்த்தாலும் அருணை நினைச்சிட்டு இருந்தா இப்படி கனவு வரத்தான் செய்யும். பார், தண்ணி எடுத்து குடி. குடிமா, தண்ணி எடு. என்னங்க, அங்க நம்ம அருணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன ஆபத்து வரப்போகுது? அதான் பிரியங்கா பக்கத்துல இருக்கல்ல. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அருணுக்கு ஆபத்துன்னு அப்பவே ஜோசியர் அப்பா கிட்ட சொல்லிருக்காரு. என்ன பேச்சு பேசுற நீ? உங்க அப்பாவை எதிர்த்து அவங்க 2 பேருக்கு தைரியமா கல்யாணம் பண்ணி வச்ச. இப்ப அருணும் பிரியங்காவும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப வந்து இப்படி பேசினா எப்படி? ஆமா, உன் தைரியமெல்லாம் எங்க போச்சு? இல்ல அருணுக்கும் பிரியங்காவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் சந்தேகப்படுறது சரியா இருந்தா உங்ககிட்ட இல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? என்ன ஜெயந்தி, போன் எடுத்து என்ன பண்ண போற? எனக்கு அருண் கிட்ட பேசணுங்க. என்னது, போன் பண்ண போறியா? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அர்த்தராத்திரில போய் போன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் பையன் கிட்ட பேசணும். அருண் போன். அருண் போன் அடிக்குது. அருண் எடு. நீ எடு. அருண் பாரு. அருண் அம்மா. அருண் அம்மா போன் பண்றாங்க. அம்மா குடு. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? அருண், எப்படிப்பா இருக்க? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு என்னம்மா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? நடு ராத்திரியில போனை போட்டு பிரச்சனையா அது இதுன்னு கேட்டுட்டு இருக்க. அது இல்லப்பா, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். ரொம்ப கவலையா இருக்காதான் கூப்பிட்டேன். என்னம்மா நீ கெட்ட கனவு கண்டியா? மறுபடியும் மறுபடியும் ஏமா இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? என்ன, நான் ஆக்சிடென்ட் ஆகி சாவற மாதிரி கனவு கண்டியா? அருண்,
ஏன்பா அப்படிலாம் பேசுற? மா பயப்படாதம்மா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான்மா சொன்னேன். என்னை பத்தி நினைக்காத, நிம்மதியா படுத்து தூங்குன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏமா கேட்கவே மாட்டேங்கிற? அருண் புரிஞ்சுக்கோடா. எனக்கு உன்னை நினைச்ச தூக்கமே வர்றதில்ல. கவலையா இருக்கு. என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி டென்ஷன் ஆக்கிட்டு? எனக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீ ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க? இரு, நான் பிரியாட்ட கொடுக்குறேன், பேசு. பிரியா, அம்மாட்ட பேசு, தைரியம் சொல்லு. ஹலோ அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு உங்களுக்கு? ஏம்மா இப்படி பயப்படுறீங்க? அருணுக்கு ஏதாவது ஆயிடுற மாதிரி கெட்ட கனவு கண்டீங்களா? நான் ஒருத்தி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அருணுக்கு ஏதாவது நடக்க விட்டுருவேனா? உங்க மகனோட உயிர் என் கையில இருக்குமா? அதனால நீங்க தைரியமா படுத்து தூங்குங்கம்மா. அருணை நான் பாத்துக்கிறேன். சாரி, பாதி ராத்திரில உங்க 2 பேரையும் தொந்தரவு பண்ணிட்டேன். ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? உங்க மகன் கிட்டயும் மருமக கிட்டயும் நீங்க எந்த நேரத்துல வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம். இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? சரிங்க அத்தை, நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க, நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஓகே, குட் நைட். அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. உங்க அம்மா ப்ரொஃபஸரா இருந்தாலும் கொஞ்சம் கூட மேனஸே தெரியல அருண். பின்ன என்ன, ஏதோ ஒரு கெட்ட கனவுன்னு சொல்லிட்டு நடுராத்திரியில ஃபோன் பண்ணி நம்ம தனியா இருக்கோம் நம்மள டிஸ்டர்ப் பண்றாங்க. என்ன பிரியா இது? இப்பதான் அம்மா கிட்ட போன்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன், அவங்கள ஜஸ்ட் சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னேன், ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொன்னேன் அருண். அதுக்குன்னு தப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? இந்த பார் பிரியா, பையன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிற அம்மாங்க பையனை பத்தி கெட்ட கனவு வந்தா நேரங்காலம்லாம் பார்க்க மாட்டாங்க. முதல்ல பையனோட குரலை கேட்கணும் தான் நினைப்பாங்க. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஆமாங்க, உங்க அம்மாவை நீங்க என்னைக்குதான் விட்டு கொடுத்துருக்கீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கானா? புரியலையே. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியே, முதல் நாள் வேலைக்கு போயிருக்கியே, பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஓ, ஆபீஸ பத்தி கேக்குறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. உங்க வைஃப்னு தெரிஞ்ச உடனே எம்டி என்கிட்ட ரொம்ப மரியாதை கொடுத்து பேசினாரு. நானே உங்ககிட்ட ஈவினிங் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன நினைச்ச? எனக்கு இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு, காலையில நான் ஆபீஸ்ல கொண்டு போய் டிராப் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? என்ன சொன்னீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்னு கேட்டேன். இது போதுங்க, இது போதும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மனசு மாறி என்னை ஏத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அமலா, அக்னி சாட்சியா உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டது உன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக தான். இடையில நீ தான் தேவையில்லாம உங்க அம்மா பேச்சை கேட்டு என்னை ஒதுக்கி வச்சுட்ட. அதுக்கப்புறம் கூட கோர்ட்ல நீ இந்த டைவர்ஸு அது இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நான் கூட வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அப்போ கூட நீ என் பேச்சை கேட்கல, உங்க அம்மா பேச்சை தான் கேட்டேன். ஆனா ஒண்ணு, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ திருந்திருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு.
இப்ப கூட நீ முழுசா திருந்திட்டேன்னு நான் நம்பல. ஆனா உன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. அதனால்தான் என் பேச்சிலையும் இப்போ ஒரு மாற்றம் இருக்கு. இதுக்கப்புறம் முழு மனசா நான் உன்னை என் பொண்டாட்டியை ஏத்துக்கிறது இதுக்கு மேல நீ என்கிட்ட நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. ம்? பாண்டே, பாண்டியா, என்னண்ணா? வாசு வா. பாண்டியங்க எங்கேயோ வெளியில போயிருக்கானே. எங்க போயிருக்கான் தெரியலண்ணா. காலையில போனா காணோம். சரி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டா. ஓகேண்ணா. பாண்டியா, என்னடா இது பூசாரி மாதிரி வந்திருக்க? கோயிலுக்கு போயிட்டு வந்த ஆண்டனி, பிரசாதம் எடுத்துக்கோ. உன்னை பார்த்தா கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி தெரியல, கோவில் பூசாரி மாதிரி தெரியல. முதல்ல இது புடி. கிண்டல. பாண்டி, என்ன திடீர்னு கோயிலுக்கெல்லாம்? அப்படி என்னடா கடவுள்கிட்ட வேண்டதுல? எல்லாம் உனக்காகத்தான். எனக்காகவா? ஆமா ஆண்டனி, உனக்கு ஷாலினிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். உன்னோட வேண்டுதல் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்க பாரு ஆண்டனி, நான் கும்புற ஐயனார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். என் வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. டேய், இப்போ என்னோட கவலை எனக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் நடக்கிறது கிடையாது. அந்த ஜூலியை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தி ஆகணும், அவ்வளவுதான். அவ விஷயத்தை தான் நம்ம ஜெயந்தி மேடத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அவங்க நம்பவும் இல்லை, ஒரு ஸ்டெப் எடுக்கவும் இல்லை. என்னதான் பண்றது? ஒண்ணு பண்ணுவாண்டனி, தனசேகர் அண்ணா கிட்ட சொன்னானே. டேய் சும்மாரா, அவர் தான் வீட்டு பக்கமே வர வேணாம்னு சொல்லியிருக்காரு. நான் போய் எப்படி அவரை பார்க்கறது? அப்ப கர்னல் சார் கிட்ட சொல்லுவோம். இல்லடா, அவர் ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயம்லாம் சொல்ல வேண்டாம். சரி, வேற என்னதான் பண்ணணும்னு நீ சொல்ற? சாலினி கிட்ட சொல்லுவோம். கரெக்டா சொன்ன பாஸ். இங்க பாரு ஆண்டனி, நீ ஷாலினியை மீட் பண்ணி பேசுறது தான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. இந்த விஷயத்தை வச்சு உன் மனசுல இருக்கிறதையும் சொல்லலாம். அதனால இன்னைக்கு நீ ஷாலினியை மீட் பண்ணி பேசு. இல்லடா பாண்டி, என் மனசுல இருக்கிற ஆசையை ஷாலினி கிட்ட இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஷாலினிக்கு அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. ஜூலியால ஷாலினிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அந்த ப்ரொஃபஸரை நான் சும்மா விட மாட்டேன். ஜெயந்தி, நான் சொல்றதை கேளு. எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு நான் வரேன், சேர்ந்து போலாம். இது பாருங்க, என்னால அவனை பார்க்காம நிம்மதியா இருக்க முடியாதுங்க. நான் அவனை பார்த்தே ஆகணும். கொஞ்சம் இருமா. ஷாலினி கோயிலுக்கு போயிருக்கா. அவன் வந்ததும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. நான் போற வழியில அவளை பார்த்து சொல்லிட்டு போறேன். அம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? நான் பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. எதுக்கு? அது அருணை ஜெயந்தி இன்னும் சின்ன குழந்தையாவே நினைச்சுக்கிட்டு இருக்காமா. அவன் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், கல்யாணமானவங்கிறதையே மறந்துட்டா. இத பாருங்க, நான் எதையுமே மறக்கல. அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்தாலும் நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் அவன் என் குழந்தை. அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு நான் கனவு கண்டதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க நிம்மதியா இருக்கிறது? சரி, ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருந்த. இப்ப காலையில காரை ஓட்டிக்கிட்டு பெங்களூருக்கு தனியா போறாங்கற. அது உன்னால முடியுமா? இரு, ஒரு டிரைவர் ஏற்பாடு இத பண்றேன். பாருங்க, அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். 4 hours தானே, நான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஏமா, நீங்க அங்க வரேன்னு சொல்லி அருணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? எங்கம்மா, மேடம் தான் போன் பண்ண கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்களே. ஏமா? இத பாரு, நான் வரேன்னு சொன்னா அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான். நான் அவனை பார்த்தே ஆகணும் ஷாலினி. இங்க இருந்தா எனக்கு நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்காது. நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீ என் சந்தோஷத்துக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டாம்மா. அருண் சந்தோஷமா இருக்கணும்.
நான் கண்ட கனவு பலிக்க கூடாது. அதுக்கு நீ வேண்டிக்கோ. சரிம்மா, போயிட்டு வரேன். வரீங்க. ஜாகிரதையா போ. அம்மாக்கு என்னப்பா ஆச்சு? இந்த கேள்வி நான் 1000 தடவை கேட்டுட்டேம்மா, பதிலே கிடைக்கல. ஜெயந்தி மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கா. அருணை பத்தி ரொம்ப பயப்படுறாமா. அவ அருணை பாக்குற வரைக்கும் அவன் மனசுல நிம்மதி இருக்காது. அவன் என்ன சொன்னாலும் அவ கேட்க போறது இல்ல. போய் பார்த்துட்டு வரட்டும், நீ உள்ள வாமா. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேய் மாதிரி நடு ராத்திரியில போன் பண்ணி பையன் கிட்ட எப்படி இருக்கேன்னு விசாரிக்கிறா. மிட் நைட்ல போன் பண்ணி விசாரிக்கிறானா? அப்போ கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? அந்த ஆண்டனி உன்னை பத்தின எல்லா ரகசியத்தையும் ஜெயந்தி கிட்ட சொல்லிட்டான். அவங்க உன்னை கேள்வியெல்லாம் கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம கிட்டதான் பிரம்மாஸ்திரம் இருக்கு. என் மாமனோட முன்னாள் காதலிக்கு கடிவாளம் போட நம்ம கிட்டதான் மூக்கணாங்கயிறு ரெடியா இருக்கேன். அவங்க உன்னை சண்டைக்கு இழுத்தா அவங்க கழுத்திலேயே சுருக்கு போட்டுக்கிற மாதிரி. ஆமா கார்த்திக். அப்போ விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நிச்சயமா வெற்றி நமக்கு தான். இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படும். நான் எப்ப வேணாலும் உன்னை கூப்பிடுவேன். தயவு செஞ்சு உன் மொபைலை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடாத. என் மொபைல் மட்டும் இல்ல, கண்ணு மனசு எல்லாம் எப்பவும் அலர்ட்டா தான் இருக்கும். ஜோலே, என் மாமா மணிபாரதியோட சொத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவன். அந்த சொத்தெல்லாம் என் கைக்கு கிடைச்சு நான் குபேரனாகிற வரைக்கும் என்னால சரியா தூங்க முடியாது. ஆமா செல்லம், உன் புருஷன் மத்தியானம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு உன்னை பார்க்க வரமாட்டான் இல்ல? வருவானா? அதுக்கு சான்ஸே கிடையாது.